அன்பின் நேசர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதம் 142 அதிகாரம். தாவீது கெபியில் இருக்கும்போது பண்ணின விண்ணப்பமாகிய மஸ்கில் என்னும் சங்கீதம். 57 சங்கீதமும் 142 சங்கீதமும் அவன் காத்தின் ராஜாவாகிய ஆகிசினிடத்தில் பைத்தியக்காரனை போல நடிச்சிட்டு அங்கே இருந்து தப்பி ஓடி அதுலாம் என்கிற ஒரு குகைக்குள்ளாக ஒளிந்திருக்கிற அந்த நேரத்தில் அவனுடைய தாய் தகப்பன்மார் சகோதரரெல்லாம் அவனை தேடி வந்த பொழுது தனியனாக இருந்த தாவீது அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்கும்படியாக மோவாப் ராஜாவினிடத்தில் சென்று அவர்களை அங்கே கர்த்தர் என்னை எப்படி நடத்துகிறார் என்று அறிகிற மட்டும் உங்களிடத்தில் வைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அங்கே ஒப்படைத்து விட்டு அதிலாம் குகையில் பதுங்கி இருக்கும் பொழுது அவனோடு கூட ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் என்று சொல்லி ஏறக்குறைய 400 பேர் சேர்ந்த அந்த நேரத்தில் தன்னுடைய சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் வேதனை நிறைந்த அந்த நேரத்தில் 400 பேர்களுக்கும் சாப்பாடு கொடுத்து போஷிக்கிற அளவிற்கு தாவீது அவர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த பின்னணியில் அவன் எழுதின சங்கீதத்தை தான் நாம் இங்கே 142 57 சங்கீதத்திலும் பார்க்கிறோம். அல்தஷ்கேத் அழிக்காதிரும் என்று 57 சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த இசை வாத்தியத்தில் வாசிக்கப்பட்ட சங்கீதத்தில் அவர் தன்னுடைய நிலைமையை குறித்து அவர் பேசுகிறதை இந்த 142 வசனத்திலே நாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். தாவீது தன்னுடைய வாழ்விலே ஃபேஸ் பண்ணின பிரச்சனைகள், அவர் கெபிக்குள்ளாக வாழ்கிற ஒரு நிலைமையை இந்த வசனங்களிலே சொல்லுகிறார். சஞ்சலத்தை ஊற்றுகிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். சஞ்சலத்தினால் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கை, கெபிக்குள்ளே வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அதே வசனம் 2 சொல்கிறாரு, அவருக்கு முன்பாக நெருக்கத்தை அறிக்கையிட நெருக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை. 3 வசனத்தில் என் ஆவி என்னில் தியங்கும் போது, என்னுடைய ஆவியில் பாரம் என்னை அமிழ்த்தும் பொழுது, பாரம் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கை, கண்ணி வைக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை. தொடர்ந்து வசனங்களில் சதி திட்டம் தீட்டப்படுகிற ஒரு வாழ்க்கை. வசனம் 5 ஆதரவற்ற ஒரு வாழ்க்கை. ஒரு வாய்க்கு பதிலாக இப்போ 400 பேருக்கு சாப்பாடு போடக்கூடிய ஒரு நிலைமை. அவருடைய சாப்பாட்டிற்காக அபியத்தார் என்கிற ஆசாரினிடத்தில் போய் சாப்பிடுகிறதற்கு ஏதாகிலும் உண்டா என்று கேட்டு அங்கே பரிசுத்த அப்பம் மாத்திரம் இருக்கிறது என்று தெரிந்த போதிலும் அதை வாங்கி சாப்பிட்டு விட்டு வந்த ஒரு மனுஷனுடைய அவனுடைய பின்னணியில் இவர்களெல்லாம் இணைந்து கொள்கிற அந்த நேரத்தில் அந்த குகைக்குள்ளாக ஒளிர்ந்து கொண்டு கூக்குரல் நிறைந்த ஒரு வாழ்வு, தாழ்த்தப்பட்ட ஒரு வாழ்வு. பலவான்கள் என்னை பின்தொடர்ந்து வருகிறார்கள், சவுலும் அவனுடைய சேனையும், ஒரு தேசத்தின் ராஜாவும் அவன் சேனையுமே என்னை தொடருகிற அளவிற்கு ஒரு வாழ்க்கை. இப்போது என் ஆத்துமா காவலில் இருக்கிறது போல இருக்கிறது ஆண்டவரே என்று சொல்லி அவர் இங்கே தன்னுடைய நிலைமையை சொல்லுகிறதை பார்க்கிறோம். என் நிலைமை இப்படியா இருக்குது, ஒரு வனாந்திர வாழ்க்கையாய் மாற்றப்பட்டு விட்டது. ஒரு கெபிக்குள்ளான ஒரு வாழ்க்கை, சஞ்சலம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, ஆதரவற்ற ஒரு வாழ்க்கை. கூட இருக்கிறவனும் அந்த 400 பேரும் கடன்பட்டவன், முறுமுறுக்கிறவன், ஒடுக்கப்பட்டவன் தான். இவன் கூட எப்போ மாறிடுவான்னு தெரியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய நிலைமையை இந்த சங்கீதத்தினுடைய முதல் பகுதியிலே அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர் இந்த வசனங்களிலே ஆங்காங்கே தன்னுடைய விசுவாச அறிக்கையை அவர் ஏறெடுக்கிறதை பார்க்கிறோம். வசனம் 3 சொல்லுகிறார், என் பாதையை நீர் அறிந்திருக்கிறீர் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு உலக வாழ்க்கையில் நமக்கு அடுத்த மணி நேரம் என்ன நடக்கும் என்று தெரியாது, என்ன பிரச்சனையை சந்திக்க போகிறோம் என்று தெரியாது, அடுத்த நாள் என்ன நடக்கும் என்று தெரியாது, என்ன பிரச்சனைகள் வரப்போகிறது என்று தெரியாது. ஆனால் இவருடைய வாழ்விலே அல்லல்கள், துயரங்கள் அடுக்கடுக்காக அலையாக வந்து கொண்டிருக்கிறதை மாத்திரம் பார்க்கிறார். எந்த ஒரு இடத்திலும் போய் ஆதரவோடு கூட தங்குகிற நிலைமை காணப்படலை. ஆனாலும் கூட அவர் சொல்லுகிறார், என்னுடைய வழி எனக்கு தெரியலான, என் பாதைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவரே என்று ஆண்டவரிடத்தில் அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். வசனம் 5 சொல்கிறாரு, நீர் என் அடைக்கலம் என்று சொல்லுகிறார். நீர் என்னுடைய அடைக்கலம். சங்கீதம் 57:1 சொல்கிறாரு, உமது செட்டைகளின் நிழலில் வந்து நான் அடைவேன். விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும், துன்பங்களெல்லாம் கடந்து போகிற வரையிலும் உம்முடைய செட்டைகளின் நிழலில் நான் வந்து இருப்பேன் ஆண்டவரே.
ஒடுக்கப்பட்டவனும் கடன்பட்டவனும் முறுமுறுக்கிறவனும் கூட இருக்கிற அவங்கள நான் நம்பலை. இந்த குகையை நான் நம்பலை. குகையின் மேலே உம்முடைய செட்டைகளின் நிழல் இருப்பது போல் நான் நம்பித்தான் இந்த நிழலில் நான் வந்து அடைகிறேன். துன்பங்கள் கடந்து போகிற வரையிலும் நான் இங்கே இருந்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி தன்னுடைய விசுவாச அறிக்கையை சொல்லுகிறதை பார்க்கிறோம். 5ஆம் வசனத்தில் திரும்ப சொல்லுகிறார், நீர் தான் என்னுடைய சொத்து, நீர் தான் என்னுடைய பங்கு என்று சொல்லுகிறார். 7ஆம் வசனத்தில் நீர் எனக்கு தயவு செய்கிற ஒரு ஆண்டவர், நீர் தயவு செய்கிற ஒரு தேவன். இத்தனையாய் ஆண்டவர் மேலே ஒரு விசுவாச அறிக்கையோடு கூட நீர் என் பாதையை அறிந்தவர், நீர் என் அடைக்கலம், நீர் என் பங்கு, நீர் எனக்கு தயவு செய்கிறவர் என்றெல்லாம் ஆண்டவரை நோக்கி அவர் ஜெபித்தபடியினால, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுதல் ஏறெடுத்தபடியினால கடைசி வசனத்தில் மீண்டுமாய் அவர் சொல்லி முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். உமது நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும். எனக்கு நீர் தயவு செய்யும்போது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள் என்று ஜெபிக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் அவர் சந்தித்த போராட்டங்கள், பிரச்சனைகள், இவைகளின் மத்தியில் அவர் இருந்து கொண்டு இந்த சூழ்நிலையில் ஆண்டவரை மறுதளிக்காதபடிக்கு துன்பங்கள் கடந்து போகிற வரையிலும், பிரச்சனைகள் பாடுகள் கடந்து போகிற வரையிலும் உம்முடைய செட்டைகளின் நிழலில் நான் கலி கூறுவேன். ஆண்டவரே, இந்த பூமியில் எனக்கு அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு தெரியாது, ஆனால் எல்லாவற்றையும் அறிந்த உம்முடைய கரத்தில் என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுத்து நான் வாழ விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். இந்த உலகத்தில் நீங்கள் தான் என் சொத்து என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட அறிக்கையில் வாழ்ந்த அவர் அந்த 57ஆம் சங்கீதத்தில் இன்னொரு தீர்மானம் எடுக்கிறார். வீணையே, சுரமண்டலமே விழி, அதிகாலையில் நான் விழித்து கொள்ளுவேன். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் உம்முடைய சமூகத்தில் வந்து நான் உம்மை தேடுவேன் என்று சொல்லி சொன்ன தாவீதினுடைய வாழ்க்கையில் அலையலையாக வந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மாற்றி அலைகளுக்கும் துன்பங்களுக்கும் பின்பாக இருந்த அரியணையில் வைத்து சமஸ்த இஸ்ரவேலுக்கும் தாவீதை ராஜாவாக மாற்றினதை நம்ம இந்த சங்கீதத்தில் பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையில், தாவீதினுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். அதிகாலையில் தேடுகிற ஒரு மனுஷனை ஆண்டவர் ஒரு பொற்கால ஆட்சியை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கும்படியாக ஒரு பெரிய அரியணையில் அமர வைத்தாரே. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இவருக்கு பிரச்சனைகளினுடைய பகுதியும் இவருடைய வாழ்விலே கடந்து வந்தது போல காணப்படுகிறது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனைகளில் ஒரு சிலவற்றை நாம் அனுபவிக்கிறவர்களாக இருந்தோம் என்று சொன்னால், அவரை போல ஆண்டவரே, நீர் என் பாதையை அறிந்திருக்கிறவர், நீரே என்னுடைய பங்கு, நீரே என்னுடைய செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிற ஒரு அடைக்கலம் நீர். ஆண்டவரே, நீர் எனக்கு தயவு செய்யக்கூடியவர். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் நான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று சொல்லப்பட்ட அந்த வசனத்தின்படி உமக்குள்ளாக நான் வாழ விரும்புகிறேன் என்று சொல்லி அவருக்குள்ளாக நாம் அர்ப்பணித்தோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையும் எப்படி தாவீதினுடைய வாழ்விலிருந்து அத்தனை துக்கங்களையும் இன்னல்களையும் அழுத்துகிற பாரங்களை மாற்றி சிங்காசனத்தில் அமர வைத்தாரோ, அதே ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறபடினால அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை நமக்கும் தர முடியும். ஆண்டவரை தேடுவோம். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. உன்மேல் என் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன், உன்மேல் என் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன். அறிவுரை நான் கூறுவேன், உனக்கு அறிவுரை நான் கூறுவேன்.